அதான் கிளம்பியாச்சு. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகலையாச்சு நீ? ஹாய் ஃப்ரெண்ட். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன இன்னைக்கு? இட்லி தான், சிறுதானியத்தில் செஞ்ச இட்லி. சிறுதானிய இட்லியா? அப்படின்னா என்னென்ன போட்டு செஞ்சுருக்கீங்க? கருப்பு கவுனி அரிசி, சாமை, விறகரிசி. நல்லா ஹெல்த்தியான டிஃபன் தான் இன்னைக்கு. ஓ சூப்பர் சூப்பர். சாப்பிடலாம் வாங்க. சாப்பிடலாமா? வாவ், என்ன இது கலராக இருக்குது? இதுதான் சிறுதானிய இட்லி. இதுதான் சிறுதானிய இட்லியா? சரி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே எடுத்துட்டும்பா. பரவாயில்ல, நல்லா வெந்திருக்கு போல். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தாண்ட சைடு வாழைக்காய் பொரியல் வெந்துட்டுருக்கு. நாங்கள் அப்படியே ஒரு கிண்டிடுவோம். ஏதோ நம்மளால் முடிஞ்சது கிண்டுறது செய்யதான் தெரியாது, கிண்டுவோம். ஓகே, இட்லி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாழையே சின்ன சின்னதாக அழகாக இருக்குது. உங்கள் வீட்டில் சிறுதானிய இட்லி இல்லை திணை வகையான அப்படி செஞ்சுருக்கீங்களா? இட்லிகள் செஞ்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுதானியம் இட்லி வாங்க சாப்பிடலாம். இட்லி எடுத்து வந்தாச்சாச்சு, சாப்பிட்டு பார்க்கட்டும். சாப்பிட்டு பாருங்க மாமா எப்படி இருக்குன்னு. சரி சரி, ஓகே ஓகே, போதும். பரவாயில்லையே, இட்லி மெதுன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி இது போல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். டாட்டா, பை பாய். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பை பாய்.